தாம்பரத்துக்கும் குரோம்பேட்க்கும் நடுவுல இருக்க தாம்பரம் சானிட்டோரியம்ன்ற பேர் எப்படி உருவாச்சு, அந்த இடத்துல சானிட்டோரியம் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்றத இன்னைக்கு வரலாறுல நம்ம பார்க்க போறோம். நூற்றாண்டுக்கு முன்னாடி 20th செஞ்சுரியில ரொம்பவே ஃபேமஸா ஒரு வியாதி ஒண்ணு பரவிட்டே இருந்துச்சு. அந்த வியாதி வந்துட்டு டியூபர்குலோசிஸ், அதாவது காச நோய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நோயால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வியாதிகளை குணப்படுத்துறதுக்காக அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாள் வந்துட்டு அவங்களுக்கு இடம் தேவைப்படுது அவங்கள நோயை குணப்படுத்துறதுக்கு. சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு சானிட்டோரியம்ல. அந்த ஹாஸ்பிட்டல் ஆலவே அங்க தாம்பரம் சானிட்டோரியம் அப்படின்றத பேர் வந்துட்டு அங்க உருவாச்சுன்னு கூட சொல்லலாம். யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாத ஒரு வியாதியே நாட்கள் பல ஆகும் போது தீர்க்கப்படுறத ஒரு இடமா இருக்கிறது தான் சானிட்டோரியம் அப்படின்னு யூரோப் கண்ட்ரிஸ்ல சொல்லப்படுது. சோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை தாம்பரம்க்கும் குரோம்பேட்க்கும் நடுவுல இருக்க தாம்பரம் சானிட்டோரியம் உருவாச்சு. 1928 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சக நிபுணரா இருந்த டாக்டர் சகரிமுத்துவால தான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அங்க உருவாச்சு. சோ அப்பதான் அந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தீர்க்க முடியாத காச நோய்க்கு நிறைய மக்களுக்கு வந்து குணப்படுத்துறதுக்கான நேரமும் அங்க இருக்க சுற்றுச்சூழலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடமும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் சானிட்டோரியம் இப்பவே ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் சானிட்டோரியம் இன்னும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்குன்னு கூட சொல்லப்படுது. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்க ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் அவர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் வழங்கப்பட்டு குணமாக்கி கொண்டிருக்காங்க. சோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் சானிட்டோரியம் எப்படி உருவாச்சுன்றத வரலாறு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு தாம்பரம் சானிட்டோரியம் எப்படி பேர் உருவாச்சுன்றத காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னோட கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம வணக்கம் சேனல் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.